சார், என் பேர்ல பத்திரம் இருக்கு. ஆனா பட்டா இன்னும் பழைய உரிமையாளர் பெயர்ல தான் இருக்கு. இப்போ இந்த நிலத்தை விற்க முடியுமா? முடியும் என்பதற்காக உடனே விற்பனைக்கு போகக்கூடாது. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கங்க. பட்டா மாற்றம் என்பது வருவாய்த்துறையின் பதிவில் உரிமையாளர் பெயரை மாற்றும் நடைமுறை. தமிழ்நாடு அரசின் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையும் பட்டா டிரான்ஸ்ஃபரை தனியாக நிர்வாக நடைமுறையாக குறிப்பிடுகிறது. அதனால உங்க பேர்ல பதிவு செய்யப்பட்ட பத்திரம் இருந்தாலும் பட்டா மற்றும் பழைய பெயரில் இருந்தால் ஆவணங்களுக்குள் முரண்பாடு இருக்கிறதா என்பதை முதலில் சரிபார்க்க வேண்டும். பத்திரம், மூல ஆவணங்கள், ஈசி, சர்வே விவரம், நில அளவு இவை எல்லாமே ஒன்றுக்கொன்று சரியாக பொருந்துகிறதா என்று பாருங்க. முக்கியமான விஷயம், பட்டா மாற்றல அதனால விற்கவே முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்ல முடியாது. அதே நேரத்துல பட்டா சரி பண்ணாம விற்பனைக்கு போவது தேவையில்லாத சிக்கலை உருவாக்கலாம். அதனால விற்பனைக்கு முன்பே பட்டா நிலையை சரிபார்த்து தேவையானால் பெயர் மாற்ற நடைமுறையை முடிப்பது பாதுகாப்பானது. நிலம் சம்பந்தமான சட்ட விஷயங்களை எளிமையாக தெரிந்து கொள்ள லா பைட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.